சார் இப்போ நீங்க எல்லா பாசிபிலிட்டியும் அதாவது இவிஎம்ஸ்ல மெனிபுலேட் பண்ண முடியாத ஐட்டமே அவசியமே இல்லை, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் மெனிபுலேட் பண்ண முடியும்னு சொல்றீங்க. இதை வந்து இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ற ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இதை நீங்க ப்ரூவ் பண்ணாதுன்னு சார் கரெக்டா அவங்க கொடுத்தாங்கன்னா ப்ரூவ் பண்ண ரெடியா இருக்கும். ஏன்னா இல்ல எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் ஏகப்பட்ட முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க என்ன அப்ரோச்னா அவங்க அப்ரோச் தப்பு. ஒன்னு எப்படின்னா ஹேக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹேக்கிங் பண்ண முடியாதுன்றதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஹேக்கிங் பண்ண முடியாது. ஹேக்கிங்னா என்னது? நீங்க அங்க உங்க மொபைல் போனை வச்சுக்கிட்டு இங்க இவிஎம் வச்சுக்கிட்டு நீங்க அங்க இருந்து ஹேக்கிங் பண்ண முடியாது. பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் இன்டர்நெட் மாடல் இல்ல, ப்ளூடூத் கிடையாது, சென்சார் கிடையாது. அதனால நீங்க லாகின் பண்ணி ஹேக்கிங் பண்ண முடியாது. அப்ப ஹேக்கிங் பண்ண முடியாதுன்ற ஒற்றை வாதத்தை வைத்துக்கொண்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் இது இவிஎம் cannot be hacked-னு இவங்க சொல்றாங்க. நாங்க சொல்றது அது கிடையாது. இட் கேன் பி ஹேட்ச்னு சொல்றோம். ஹேச்சிங் எப்ப பண்ண முடியும்? மெயின்டெனன்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணி சிப்ல சாஃப்ட்வேரை எழுதி அந்த சிப்பை வந்து மெஷின்ல இன்டகிரேட் பண்ணும் போதும் நீங்க சாஃப்ட்வேரை இப்படி எழுதிட்டீங்கன்னா, இந்த இப்ப நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி சாஃப்ட்வேர் எழுதிட்டீங்கன்னா இவிஎம் நார்மல் மோட்ல நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணும், எந்த விதமான சேஞ்ச் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும். சிம்பிள் லோடிங் டைம்ல நீங்க சிக்னல் கொடுத்தீங்கன்னா இந்த சின்ன பேட்டரி வரும்னா அந்த சின்ன பேட்டரி வரும். அப்ப இது இன்னொரு முறை வந்து இந்த சாஃப்ட்வேரை மாற்ற முடியும். எப்ப அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரிப்பேருக்கு போறப்ப. அப்ப இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணதுபடி 3.5 லட்சம் எலெக்ஷன் மெஷின்ஸ் வந்து 3.5 லட்சம் மெஷின்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு. 17,30,000 மெஷின் விவிபேட்ல 3.5 லட்சம் மெஷின் ரிப்பேர்னு எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணிருக்கு. ஆனால் மொத்தம் 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேரா இருக்குன்னு காங்கிரஸ் வந்து இதை கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு கோர்ட்ல. சோ 6.5 லட்சம் மெஷின்ஸ் ரிப்பேர் அப்படின்னா அந்த 6.5 லட்சம் மெஷின்ஸ்லயும் இந்த சாஃப்ட்வேரை அவர்கள் லோட் பண்ண முடியும் என்பதுதான் எங்களது வாதம். இல்ல சாஃப்ட்வேர் தான் கோட், அவ்வளவுதான். இந்த கோட் இருக்கு பாத்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இந்த கோடை நீங்க அந்த மெஷின்ல எழுதுவதற்கு அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணாங்கன்னா அந்த ரைட்டுக்கு ப்ரோக்ராமபிள் டிவைஸ் ஒன்று இருக்கு. அந்த டிவைஸை வச்சு தான் இந்த கோடை டிவைஸ்ல வந்து இது C++ கோடு. இந்த C++ கோடை கம்பைல் பண்ணி அசம்பிள் பண்ணி மெஷின் லாங்குவேஜ் கோடா மாத்திரும். அந்த மெஷின் லாங்குவேஜ் கோடை எடுத்து அந்த சிப்ல எழுதுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ்ல வச்சு அந்த சிப்ல மாட்டியாச்சுன்னா இந்த கோடு அதுல போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த ஆபரேஷன் அந்த ஃபெசிலிட்டியை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தா நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம்.